இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்படியே நைட்டு ஃபுல்லா ஜாலியா உன் கூட பைக்ல சுத்தணும் போல இருக்கு சீனு. வேற எங்கேயாவது போலாமா? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? ஏன்? எனக்கு வேற வேலை இல்ல நினைச்சியா? நாளைக்கு காலையில எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? கடையை திறக்கணும், கணக்கு பார்க்கணும், சரக்கெல்லாம் புதுசா வாங்கணும். அது தினம் தினம் பாக்குற வேலை தானே. ஒரு நாள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? உனக்காக நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? ஏன்னா நான் உன்னோட வைஃப்டா. அது ஒரு வருஷம் வரைக்கும் தான், அதை மறந்துடாத. உடனே அந்த வெப்பனை கையில எடுத்துட வேண்டியதானே. ப்ளீஸ் சீனு, எங்காவது போலாம். நம்ம ஊர்ல பீச் கிடையாதுல்ல. வழியில ஒரு குளம் வரும், அதுல வேணா உன்னை தள்ளி விட்டுட்டு போறேன். ஜோக்கா? ஏய், நீ பேசாம வரியா? இல்ல பாதியிலே உன்னை இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். ஏண்டா, ரொம்ப நாள் கழிச்சு பைக்ல ஒன்னா போறோம். எனக்காக 1 மணி நேரம் சின்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக மாட்டியா? நீ வேஸ்டடா. ஏய் ஏய், தொடாம வா. ஏன்? தொட்டா என்ன? அப்படிதான் தொடுவேன். என்ன பண்ணுவ? ஏய் ஏய் மாயா, லூசு மாதிரி பண்ணாத. எங்கயாவது விழுந்து தொலைக்க போறோம். கைய சும்மா வச்சுட்டு வா. முடியாது. என்ன பண்ணுவ? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஏய், ஏன்டா நிறுத்துன? இங்க பாரு, ஒழுங்கா வா இல்லனா இறங்கிடு. அடப்பாவி, உன் வைஃப நடு ராத்திரியில பாதியிலே விட்டுட்டு போயிடுவியா? நீ அமைதியா வரலன்னா விட்டுட்டு தான் போவேன். சரிப்பா, நான் எதுவும் பண்ணல. உன்கிட்டலாம் ரொமான்டிக்கா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? ஃபீலிங்ஸே இல்லடா உனக்கு. நீ ஒரு சாமியாராவே மாறிட்டு வர. உன்னை கல்யாணம் பண்ண அன்னைக்கு நான் காசி ராமேஸ்வரம் எங்கயாவது போயிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அப்படியே போ. இப்ப வண்டியை ஓட்டு. நான் எதுவும் பண்ணல. அமைதியா வா. லாயர் சார் வந்தாரு சார். நாளைக்கு ஃபைனல் ஹியரிங்னு சொல்லிருக்காரு சார். ஆமா, நாளையோட ஜானகி அம்மாவோட ஜாமீனும் முடியுது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் நாளைக்கு தான். ஆனா நாம இன்னும் அந்த கார்த்திகை கண்டுபிடிக்கலையே. எனக்கு என்னமோ பெரியம்மா தான் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துருமோன்னு பயமா இருக்கு. கார்த்திக் கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான் சார். ஆனா எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு தான் தெரியல. நானும் அவனை வெளியில கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா முடியல. ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லாம அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் போக முடியாது. எனக்கு என்னவோ புவனேஸ்வரி அவனை வேற இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்களோன்னு தோணுது. இல்ல சார், கண்டிப்பா அவன் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான். எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவனை எப்படி வெளியில கொண்டு வர்றது? சார், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. அந்த கார்த்திக் புவனேஸ்வரிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேல அந்த அளவுக்கு அவனுக்கு பாசம் இருக்கு. சோ அந்த புவனேஸ்வரி இறந்துட்டான்னு ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுனா கண்டிப்பா அத அவன் பார்த்துட்டு வெளியில வருவான்ல சார். அவன் ஹோட்டல் ரூம்குள்ள இருக்கான். வெளியில போஸ்ட் ஓட்டினா அதை அவன் எப்படி பாப்பான்? ஹோட்டல்ல அவன் ரூமுக்கு எதிரில அவன் பாக்குற மாதிரி நம்ம ஓட்டினா போதும் சார். விண்டோக்கு வெளியில இருந்து கண்டிப்பா அவன் அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு ஓடுவான். அப்ப அவனை அங்க இருந்து நம்ம புடிச்சிடலாம் சார். ஆனா இருந்தாலும் இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு சார். என்ன? வெளியில வந்தவன் அந்த மேனேஜர் கிட்ட இருந்து போனை வாங்கி கண்டிப்பா புவனேஸ்வரிக்கு போன் பண்ணுவான். அப்புறம் இது ஃபேக்குன்னு தெரிஞ்சிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்ககிட்ட இருக்கிற சிக்னல் ஜாமரை வச்சு ஹோட்டலுக்குள்ள ஆன் பண்ணிட்டா போதும். அங்கிருந்து யாருக்கும் எந்த காலும் போகாது, இன்கமிங்கும் வராது. இது நல்ல ஐடியா சார். அப்படின்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த போஸ்டரை மட்டும் அடிச்சு அவனை எப்படியாவது அதை பாக்குற மாதிரி பண்ணிடுங்க. நான் புவனேஸ்வரியோட வீட்டு பக்கத்துல ஃபோர்ஸோட வெயிட் பண்றேன். அவன் வந்தான்னா அவனை பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிடலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு பெரியம்மாவுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அவங்கள எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் சார். அவங்க எனக்கும் அம்மா மாதிரி தான். நாளைக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம். சரிங்க சார், நான் வரேன். நாளைக்கு மட்டும் கார்த்திக் உயிரோட இருக்கான்னு ஆதாரத்தை கோர்ட்ல கொடுக்கலனா அப்புறம் பெரியம்மாவோட ஜாமீன் கேன்சல் ஆயிடும். ஐயோ, அப்ப அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களா? பயப்படாததானா, நான் இருக்கிற வரைக்கும் பெரியம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அந்த கார்த்தி ரொம்ப நாளா ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவனை விடக்கூடாது. நாளைக்கு நம்ம கார்த்தியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சே ஆகணும். அப்பதான் அத்தையை காப்பாற்ற முடியும். ஆமா கதிர், நாளைக்கு அந்த புவனேஸ்வரி இறந்துட்டான்னு போஸ்டர் அடிச்சு அந்த ஹோட்டலை சுத்தி ஒட்டணும். அத அவன் பார்த்துட்டா போதும், கண்டிப்பா வெளியில வந்துதான் ஆகணும். ஐடியா நல்லதா இருக்கு.
கால் பண்ணாலும் சிக்னல் கிடைக்காத மாதிரி ஜாமர் வச்சிடலான்னு குரு சார் சொல்லியிருக்காரு. அப்ப கார்த்திக் கண்டிப்பா அவன் வீட்டுக்கு ஓடி வந்து தான் ஆகணும். அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? கவலைப்படாத, அவங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு நாளைக்கு வெளியில கூட்டிட்டு வந்துருவேன். ம், அது மட்டும் இல்ல, கதிர் இந்த தப்ப செய்யலன்னு பெரியப்பாவுக்கு புரிஞ்சிரும். கண்டிப்பா அவர் மனசு மாறும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். கார்த்திக்கோட நிஜ முகம் தெரிஞ்சதுன்னா கதிர் என் லைஃப காப்பாத்திருக்கான்னு அப்பா புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நான் வரேன். வீட்ல பெரியம்மா ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பாங்க. நான் போய் கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பாவம், என்னாலதான் அம்மாவுக்கு இந்த நிலைமை. என்னால இப்படி எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தானா, இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இதுதான் உண்மையை வெளியில கொண்டு வர்றதுக்கு சரியான வழி. நீ கவலைப்படாம இரு. நான் வரேன் கதிர். சரி, ஓகே மாயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். அம்மா எனக்காக தான் அப்பாவை எதிர்த்து பேசினாங்க. அவங்க 2 பேருமே முன்ன மாதிரி இல்லாம பிரிஞ்சு இருக்காங்க. அம்மா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுது இல்ல? தனா, அவங்க எனக்கு அத்தா மட்டும் இல்ல, எனக்கு அம்மா மாதிரி. அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாளைக்கு கண்டிப்பா அந்த கார்த்தி மாட்டுவான், கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏன்? நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது. ஜானகி அத்தைக்கு தண்டனை கிடைச்சிடும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். நடக்கிற பிரச்சனை எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் அந்த கதிரை தனா கழுத்துல தாலி கட்ட வைக்காம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. உன்னால தனா லைஃபும் போச்சு, இந்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. இதையே சொல்லிட்டு இருக்காத சீனு. அந்த கார்த்திக் எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு உனக்கு தெரியாது. அன்னைக்கு அவன் கூட கல்யாணம் நடந்திருந்தா தனா வாழ்க்கையே போயிருக்கும். அவன் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். அவனை மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த புவனேஸ்வரி விளையாடிக்கிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருப்ப? நீ அந்த கதிரை காப்பாத்துறன்னு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே அழிச்சிட்ட. பாவம், ஜானகி அத்தி உன்னை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சீனு, நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளு. கேட்ட வரைக்கும் போதும். சீனு, இங்க பாரு மாயா, இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா அதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அததான் நான் உனக்கு பதிலா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவனை கண்டுபிடிக்க தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சீனு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சீனு. நீ பேசினதெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். தள்ளு. என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லல்ல? 1% கூட இல்ல. சரி, நீ நம்ப வேண்டாம். ஆனா நாளைக்கு அந்த கார்த்திகை கண்டுபிடிச்சி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்ப உனக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும் சீனு.